இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக அவங்களோட தேர்தலோட 3ஆம் கட்ட அறிக்கையை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதில் நம்மளுக்கு என்ன பயன் தர மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க வரோம். சரிங்களா? அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி வாங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரம் வந்துருச்சு. தேர்தல் வேற இப்போ நெருங்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த வாக்குறுதிகளை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட பேர் பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேற்று தான் நம்ம வாக்காளர் பட்டியல் யார் யார் பேர் இருக்குது அப்படின்னு அவங்களோட பேரோட லிஸ்ட்டெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இன்கேஸ் உங்கள் பேர் இல்லைன்னா கவர்மெண்ட்டோட வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் அந்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இல்லைன்னா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம அந்த வாக்குறுதிகள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஆட்சியில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா கருணை தொகை அப்படின்னு ஒரு 10,000 ரூபாய் எல்லாத்துக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எத்தனை மாதத்துக்கு தருவாங்க இல்லை ஒரு டைம் மட்டும் தான் தருவாங்களா அப்படின்னு ஒன்று சொல்லலை. இது பார்த்தீங்கன்னா கருணை தொகை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எத்தனை மாதத்துக்கு தர போகிறாங்க அப்படின்னு இன்னும் டீட்டெயிலாக சொல்லலை. அது அவங்க தரும்போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கா இல்லையா அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரி மாணவர்களுக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை நீங்கள் அப்ளை பண்ணி இன்னும் நீங்கள் வராமல் காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 2,000 ரூபா உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது மாதம் தருவாங்களா இல்லை எத்தனை நாள் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஒன்றும் சொல்லலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் +2 வரை தான் படிச்சிருக்கீங்க. படிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இது இருக்குல்ல அலுவலகம், அங்கே நீங்கள் பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க அதிமுக கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 1000 ரூபா தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நாள் தருவாங்க இல்லை மாதம் தருவாங்களா அப்படின்னு டீட்டெயிலாக ஒன்றும் சொல்லலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் வருதுல, பொங்கல் தொகுப்போட 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் பொங்கல் தொகுப்பு அந்த மாதிரி தான் தராங்க. இவங்க வந்தாங்கன்னா பொங்கல் தொகுப்பு + 1000 ரூபாய் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன்பிடி தடை காலத்தில் தர நிவாரணத்தை பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபா ஊற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது மீன்பிடி தடை காலம்னு ஒன்று போடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு 8,000 ரூபா தந்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை 4,000 ரூபா உயர்த்தி இப்போ பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டங்கிறது எனக்கு என்னமோ நல்லா இருக்குன்னு தோணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கைத்தறி நெசவாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு 300 யூனிட் இப்போ தந்துட்டு இருக்காங்க ஃப்ரீயாக. அதை பார்த்தீங்கன்னா 450 யூனிட்டாக ஃப்ரீயாக தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது கைத்தறி நெசவு தொழில் பண்ணுறாங்களே அவங்களுக்கு 300 யூனிட்டுங்கிறது இப்போ ஃப்ரீயாக வந்துட்டுருக்கு. அதுவே அதிமுக கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 450 யூனிட்டாக தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விசைத்தறி நெசவாளர் இருக்காங்களே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 யூனிட்லேருந்து 1400 யூனிட் இலவசமாக தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1000 யூனிட் அவங்களுக்கு தந்துட்டுருக்காங்க இலவசமாக. அதுவே அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த 1000 யூனிட்டுங்கிறது 1400 யூனிட்டாக தருவோம் அப்படின்னு அவங்க வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நடைபாதை வியாபாரிகள் பெற்ற நகை கடன், இப்போது கூட்டுறவு வங்கியில் ஏதாச்சும் கடன் அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நடைபாதை வியாபாரி இருக்காங்களே அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இப்போ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா 3ஆம் கட்ட அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை இப்போ வெளியிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கையை பற்றின உங்கள் கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. என்னோட கருத்து என்னங்கிறது நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் சொல்லியிருப்பேன். உங்களோட கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. சரிங்களா? இதுவே அதிமுகவோட ஃபஸ்ட்டு அறிக்கை, அதுக்கப்புறம் 2வது அறிக்கை, அதை பற்றின வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்படி நீங்கள் அது பார்க்கலன்னா நான் இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் தரேன். அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சந்தேகம் தான், எல்லா கட்சிகளும் இப்போ வாக்குறுதிகள்ங்கிறது நிறைய தந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வாக்குறுதி தரதை அவங்க எப்படி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போவே தமிழகம் பார்த்திங்கன்னா நிறையா கடன் வாங்க மாநிலமாக திகழ்ந்துட்டுருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இவங்க வாக்குறுதிகளை பார்த்திங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 10,000 ரூபா 20,000 ரூபா அப்படி தருவேன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது தரதுக்கான நம்ம தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு
எப்படி சொல்கிறது, வருமானம் பெருக்கிறதுக்கான திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க அறிவிச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் வர வருமானத்தை வச்சு இந்த வாக்குறுதிகளை அவங்க அமல்படுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாண்டு. உங்களுக்கு இந்த வாக்குறுதிகளை பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சேன், அது கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பற்றின கருத்தும் ஏதாச்சும் அப்படி இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. நீங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.